செலவு வந்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வகையில ஒரு செலவு நீங்க வந்து ஃபேமிலியோட இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இல்ல வந்து ஃபேமிலியை விட்டு பிரிஞ்சு இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, கல்யாணம் ஆனவங்க ஆகாதவங்க யாரா இருந்தாலும் எக்கச்சக்கமா செலவு வந்து ஆக போகுது. என்னடா இது என்னால முடியல, இதுக்கு மேல வந்து ஏதாவது வந்து யாராவது கூரையை பிச்சுட்டு காசு போட்டா நல்லா இருக்கும் அப்படின்ற அளவுக்கு அவ்வளோ செலவுகள் ஆக போகுது. ஆனா வந்து குருவோட பார்வையும் இருக்கிறதுனால பெரிய அளவு பயப்பட வேணாம். ஏதாவது காது குத்து பண்றது, இல்லைன்னா வந்து கல்யாணம் பண்றது, இல்லைன்னா வந்து டெலிவரி செலவு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில அது ஒரு சுப செலவா உங்களுக்கு வந்து மாறிடுங்க. ஆனா முடிஞ்ச அளவு செலவை வந்து கட்டுக்குள்ள வைக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்க. ராகு வரும்போது அதை நம்மளால பண்ண முடியாது. இருந்தாலும் முடிஞ்ச அளவு, உங்களால முடிஞ்ச அளவு நீங்க வந்து கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. கேது வந்து பாத்தீங்கன்னா உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வராரு. அதனால ஏதாவது ஒரு வகையில மனக்கவலைகள் வந்து கொஞ்சம் அதிகமாகிறது, உடல் நலத்துல வந்து ஏதாவது ஒரு சில சிக்கல்களை வந்து கொடுக்கறது, இந்த மாதிரியான விஷயம் வந்து இந்த காலகட்டத்துல நடக்கும். ஆனா வந்து கேதுதான் வந்து ட்ரீட்மெண்ட்டும் கூட. அதனால ரொம்ப நாளா வந்து உங்களுக்கு சரி பண்ணவே முடியாதா அப்படின்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கக்கூடிய ஒரு வியாதிக்கு வந்து ட்ரீட்மெண்ட் கிடைக்கிறது அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல உங்களுக்கு கிடைக்கும்.